சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பல இயற்கையான பானங்களை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வருவீங்க. அது எடுக்கிறதுனால மட்டும் சர்க்கரை வியாதியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது உண்மைதானா? அது எடுத்தால் நம்ம மெடிசன் எடுக்க தேவையில்லையா அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேச்சுரோபதி எபிசோட்ஸில் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பல இயற்கையான பானங்களை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வருவீங்க. அது எடுக்கிறதுனால மட்டும் சர்க்கரை வியாதியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது உண்மைதானா? அது எடுத்தால் நம்ம மெடிசன் எடுக்க தேவையில்லையா அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அது உண்மையா இல்லை அதை ஃபாலோ பண்ணுறது தவறா அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ சர்க்கரை வியாதியை பார்த்தீங்கன்னா நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்னும் எனக்கு சர்க்கரை வியாதிலாம் வரலை, பட் என் ஃபேமிலியில் இருக்குது, அதனால எனக்கு பயமாக இருக்குது, நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன்றவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சர்க்கரை வியாதி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இன்னும் மருந்து மாத்திரைக்கு அளவுக்கு போகலை அப்படின்னு சொல்றது. 3வது டயபெட்டிஸ், கன்ஃபார்மாக ரத்த டெஸ்ட்ல எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் இருக்குன்றவங்க. அதுக்கு முன்னாடி வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம 2 வேல்யூ மெயினாக பார்ப்போம் ரத்தத்தில். ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவோம், போஸ்ட் பிராண்டியல். ஃபாஸ்டிங்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சர்க்கரை அளவு எவ்வளோ இருந்தது, இது பார்த்தீங்க அப்படின்னா 100க்குள்ளே இருக்கிறது தான் நார்மல். ப்ரீ டயபெட்டிஸாக இருக்கிறவங்களுக்கு 100லேருந்து 125 எண்ணிக்கை இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ். இந்த 125க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க டயபெட்டிக். கண்டிப்பாக டாக்டரை பார்த்து மெடிக்கேஷன் எடுக்கணும். இந்த சாப்பிட்டது பிறகு 1.5 மணி நேரம் கழித்து எடுக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 145க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்ட்லி நார்மல். இந்த 145லேருந்து 190 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க. அதுக்கு மேலே போகுதுன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நீங்கள் டாக்டரோட ஆலோசனை பெற்று மெடிக்கேஷன் எடுக்கணும். ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் நம்ம மேஜராக பார்ப்போம். இது இல்லாமல் முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை HbA1cன்ற டெஸ்ட் எடுப்போம். இது உங்களுக்கு 6.4க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் 5.7லேருந்து 6.4னா நீங்கள் ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 6.4க்கு மேலே அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வேல்யூஸ் பார்த்துட்டோம், யார் எந்த ஸ்டேஜில்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது என்ன மாதிரியான ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோன்றது பார்க்கலாம். முதலாவது சர்க்கரை வியாதினாலே எல்லாருக்குமே தெரிந்தது, நம்ம முன்னோர்களும் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா வெந்தயம். ஃபெனுக்ரீக் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்மளோட ரிசர்ச் ஸ்டடி, மெட்டா அனாலிசிஸ் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா ஃபெனுக்ரீக், இந்த வெந்தயத்தை நம்ம ரெகுலராக உணவில் உட்கொள்ளும் போது, அதை கொதிக்க வச்சு குடிக்கும் போதோ இல்லை ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கும் போதோ பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்குது. இன்சுலின்ன்றது என்ன? இந்த சுரப்பி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை பிளட்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை தான் இது பண்ணும். ஸோ அந்த இன்சுலின் நம்மளோட செல்களில் அடாப்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை ஃபெனுக்ரீக் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரிசர்ச் ஸ்டடி சொல்லுது. இது இல்லாமல் ஜீரகம், நெல்லிக்காய், கொய்யா இலைகள், பாகற்காய், இது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபுட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய மெட்டபாலிசம்ஸை நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. அண்ட் இன்னொன்று, குளுக்கோஸ் அதிகமாக இன்ஸ்டண்ட்டாக ஏறாமல் அதை ஸ்லோ டவுன் பண்ணுது. அண்ட் பேன்க்ரியாஸ் இருக்குல்லையா, நம்ம கணையத்தோட ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இதெல்லாம் தான் நம்ம WHO பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ட்ரிங்க்ஸ்க்கு சொல்லுது. பட் இதை யார் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரிவென்ஷன் எனக்கு வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலர் பேசிஸில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகரை மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ட்ரிங்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக உங்கள் இயற்கை மருத்துவர் அணுகி ஒரு நேச்சுரோபதி டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மெடிக்கேஷனும் எடுத்துகிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸும் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா சடனாக ஹைப்போகிளைசிமிக் எஃபெக்ட் ஆகலாம், சுகர் சட்டுன்னு லோ ஆகலாம். அதனாலேயும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால் கேட்டுக்கிட்டு எவ்வளோ அளவில் எடுக்கலான்றதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் இன்சுலினும் செலுத்திக்கிட்டு இருப்பீங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்டேஷனோட இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் திஸ் டயபெட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த மாடிஃபிகேஷன்ஸையும் இதோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்கவங்க அண்ட் டயபெட்டிஸ் வித் டாக்டர் கன்சல்டேஷனோட எடுக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா,
நம்பர் 1 வந்துட்டு கண்டிப்பாக half an hour ஆஃப் brisk வாக்கிங் ஆர் either half an hour ஆஃப் யோகா எக்ஸசைசஸ். ஸோ இது நம்ம பண்ணுறது மூலியமா நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியும். உடல் எடையை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னாலே இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நேச்சுரலாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஏர்லி டின்னர். ஸோ 7 PM உங்களோட டின்னரை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் இது வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை மாற்றணும். ஏன்னா சர்க்கரை வியாதியோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு கண்ணில் பாதிப்பு, ரெட்டினோபதி, நரம்பு பாதிப்புகள் சொல்லுவோம், நியூரோபதி, அது போல். அண்ட் ஒவ்வொரு ஆர்கனையும் அதை அஃபெக்ட் பண்ணிட்டு வரும். பட் நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஈஸியாக வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நம்ம இந்த ட்ரிங்க்ஸும் எடுத்துட்டு அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சுகர் லெவல், ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறவங்களும் நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி நார்மலாக கொண்டு வந்துடலாம். அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு ஜெனட்டிக்காக இருந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க உங்களுக்கு சுகர் வராமல் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி சுகர் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க, இன்சுலின் ஊசி போட்டுட்டு இருக்கீங்க, காம்ப்ளிகேஷன்ஸ்னால நீங்கள் சஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா யோகா நேச்சுரோபதி டாக்டரோட கன்சல்டன்ட் எடுத்துட்டு ஆலோசனை பிரகாரம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். சர்க்கரை வியாதி நம்ம இந்தியாவோட ஒரு மேஜர் பாரமாகவே, பேர்டனாகவே இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஃபர்தர் ஃபியூச்சருக்கும் சரி, நமக்கும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இந்த பேர்டனை நம்ம கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும். ஸோ மீண்டும் நான் உங்களை இன்னொரு யோகா நேச்சுரோபதி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.